கடந்த 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. இந்த படம் வந்து சூர்யாவோட ரசிகர்களுக்கு பெரிய லெவலில் ட்ரீட்டா அமைஞ்சது. ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. அதுக்கு நிறைய அரசியல் ரீதியான காரணங்கள் சொல்லப்படுது. சூர்யா அவர்கள் கண்டிப்பா வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஆகணும். அந்த வகையில கமிட்டான திரைப்படம் தான் சூர்யா 44. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான். இந்த ரெட்ரோ திரைப்படம் வந்து நடிகர் சூர்யா அவர்களுக்கு கம்பேக் கொடுக்குமா? இந்த படத்தோட கதை என்ன? இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். ரெட்ரோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா 1700-800களில் பிரிட்டிஷ் வந்து இந்தியா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்தமான் தீவையும் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்தமான் தீவில் லப்பர் மரங்களோட விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால அடிமைகளாக தமிழர்களை வச்சு அங்கே வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் வந்து அவங்க என்ன மாதிரியான அந்த அடிமைகளுக்கு சிரிப்புன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் வந்து இந்தியா காலி பண்ணிட்டு போறாங்க. அந்த சமயத்தில் அந்தமான் தீவில் இருந்த ஒரு ஜமீன்தாரான நாசர் வந்து அதே மாதிரியான ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சமயத்தில் அந்த அடிமைகளான தமிழர்கள் வந்து கும்பிடுற ஒரு சாமி தான் ஜடாமுனி. அந்த சாமியோட பூசாரி சாமி வந்து ஒரு குறி சொல்றாரு. அது என்னன்னா, உங்களுடைய அடிமை வாழ்க்கையை வந்து விடுதலை ஒருத்தன் வந்து கண்டிப்பா பிறந்து வருவான். அவன் வந்து வயிற்றுல வேல் வச்ச ஒரு ஆண் குழந்தையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்றாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, அந்த அடிமைகளா இருக்கிற மக்களுக்கு யாராவது ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே அதை வந்து செக் பண்ணிட்டு முதலைகளுக்கு இரையாக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் அந்த பூசாரி சொன்ன மாதிரியே வேல் வச்ச மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ இந்த குழந்தைய எப்படியாவது வந்து ஜமீன்தார் கண்ணில் படாம காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த குழந்தைய அந்தமான்ல இருந்து தூத்துக்குடிக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அந்த குழந்தை தான் சூர்யா. ஸோ இவர் வந்து பெருசா தன்னுடைய கூட்டத்தை எப்படி காப்பாத்தினாரு, அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து எப்படி மீட்டெடுக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ரெட்ரோ படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அந்தமான்ல இருந்து தூத்துக்குடிக்கு வந்த அந்த குழந்தை ஜோர்ஜ் ஜார்ஜ் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. என்னதான் வந்து குழந்தையா இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு அடிமை மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. தன்னுடைய எல்லா இல்லீகல் பிசினஸ்க்கும் வந்து பார்த்தா ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து சூர்யாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு இல்லீகல் பிசினஸ் ஆன அந்த கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பணும். ஆனா வந்து சூர்யா அதை வந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பாம தான் வந்து ஒரு ரகசியமான இடத்துல மறைச்சு வச்சுட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல தான் ஏற்கனவே சின்ன வயசுல மீட் பண்ண அந்த பூஜாவை வந்து திரும்ப வந்து மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அப்போது பூஜா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த அடிதடி எல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து நீ சந்தோஷமா சிரிச்சு என் கூடவே இருக்கணும், தான் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால சூர்யா என்ன பண்றாருன்னா, இது எல்லாமே விட்டுட்டு பூஜாவோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேரேஜ் எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்றாங்க. கடைசியா சூர்யா வந்து பூஜா கூட சேர்ந்தாரா இல்லையா, அந்த கண்டெய்னரான கோல்டு ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஸோ அந்த மக்களை வந்து அடிமை வாழ்க்கையிலிருந்து சூர்யா மீட்டாரா இல்லைங்கிற இந்த படத்தோட மீதி கதை. சரி, இந்த ரெட்ரோ படத்தோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பார்க்கலாம். ரெட்ரோ படத்தோட மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பிரசன்ஸ் தான். ஸோ மொத்த படத்தையும் வந்து சூர்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா சுமந்துட்டு போற மாதிரி தெரியும். ஏன்னா எல்லா சீன்லையும் சூர்யாவோட பிரசன்ஸ் இருக்கு. அதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த சூர்யா வந்து வேற, இந்த படத்தில் பார்க்குற சூர்யா மிக ஒரு நிறைய டிஃப்ரெண்டோட ஒரு வேரியேஷன் காட்டியிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கேட்சா கேம்பாவோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக அந்த கனிமா சாங்னு சொல்ற அந்த கனிமா சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நிமிஷம் வந்து சிங்கிள் ஷாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே சாங்ல கிட்டத்தட்ட 14 நிமிஷம் வந்து பண்ண விஷயம் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான விஷயம் சொல்லலாம். அதுவும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு வந்து அதிகபட்சமான டைலாக்ஸ் கிடையாது, ஃபுல்லா அடிதடி சண்டை தான் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பலமா அமையும் நினைக்கிறேன். இந்த ரெட்ரோ படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து லவ் சம்பந்தப்பட்ட ஒரு மூவி, அதனால இதுக்கு முன்னாடி பார்த்தா சூர்யா படங்கள் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே மாதிரி கொடுத்திருந்தாரு. ஏன்னா இந்த படத்துல லவ் போர்ஷன்ஸ்க்கு நிறையவே இடம் கொடுத்திருக்காங்க. அதுவும் சூர்யாவும் பூஜா கத்தையும் வந்து சின்ன வயசுல மீட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெரியவங்களானதுக்கப்புறம் மீட் பண்ணதா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் என்ன லவ் போர்ஷன்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஏன்னா பூஜா கத்தை இந்த மொத்த படத்தோட ரன்னிங் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வச்சு சூர்யா வந்து கடைசி வரைக்கும் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஜோஜு ஜார்ஜோட நடிப்பா இருக்கட்டும், இல்ல அபுபக்கரோட நடிப்பா இருக்கட்டும், அடுத்து நம்ம ஜெயராமோட நடிப்பா இருக்கட்டும், ஸோ இவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அமரின் அபுபக்கர் வர்ற அந்த போர்ஷன் என்ன நல்லா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அமரின் அபுபக்கரை எப்ப சூர்யா போட்டு பொழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவல நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டும் தூண்டிக்கிட்டே இருக்காங்க. அமரின் அபுபக்கரும் சூர்யா வர்ற போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரெட்ரோ படத்தோட இன்னொரு பலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாயோட மியூசிக் தான். ஸோ சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொருத்தரும் கொடுக்குற இன்ட்ரோ மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாயோட மியூசிக் தான். என்னதான் இந்த படத்துக்கு இவ்வளோ பலமான விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த படத்துலேயும் தேவையில்லாத நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த படத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராபேக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 48 நிமிஷம் இந்த படத்தோட லென்த் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலவீனம்னு சொல்லலாம். ஸோ தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் ரிம் பண்ணிட்டு அழகா வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இந்த படத்தை
கொடுத்தாலே இந்த படம் ஒரு ஃபிட்டான ஒரு மூவியா இவங்களுக்கு இருந்திருக்கும். இதுல இன்னொரு தேவையில்லாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான். இடைவேளை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்றாங்க, செகண்ட் இன்னொரு புதுசா ஒரு கதை சொல்றாங்க. ஆரம்பத்துல சூர்யாவை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஒரு அடியாள மாதிரி ரவுடி மாதிரி காட்டிட்டு இருந்த இயக்குனர் என்ன பண்றாருன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்தமான்ல போயிட்டு அங்க இருக்கிற மக்களோட உரிமைக்காக போராடுற மாதிரி காட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான விஷயமா தான் கொடுத்திருக்காரு. உதாரணமா லேக் ஆஃப் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம். இந்த ரெட்ரோ படத்துல இன்னும் தேவையில்லாத விஷயங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது அந்தமான்ல அந்த மைதானத்தில் நடக்கிற போர்ஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் எதுக்கு தேவையெல்லாம் வச்சிருக்காங்க, ஏன் இது வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் நமக்குள்ள வரும். அதுவும் அந்த முக்கியமா அந்த மைதானம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் பார்க்கும்பொழுது மார்வல் மூவிஸ் நீங்க பார்க்குற நம்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோர் ராக்னராக் படத்துல வர ஹல்க்கும் தோரும் சண்டை போடுற அந்த போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ஒரு சீன் தான். ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அந்த சீன்ஸ் வைக்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு ஒரு சலிப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு பலவீனமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன அந்த ஜிகர்தண்டா டியூப்ளெக்ஸ் மூவியோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு மக்களோட லைஃபை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியான சீன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் ரிப்பீட் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஃபைனலா இந்த ரெட்ரோ திரைப்படத்தை பத்தி ஒன்லைன் சொல்லணும்னா, இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல சூர்யாவோட பிரசன்ஸ் வந்து அட்டகாசமா இருக்கும். அதுவும் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட ரசிகர்களுக்கு ஒரு வேற லெவலான ட்ரீட்டா அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் பக்கம் பார்க்கும்பொழுது அவங்க வந்து இந்த படத்தோட கதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சூர்யாவோட நடிப்புக்காகவும் அதில் நடிச்சவங்களுடைய நடிப்புக்காகவும் நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு வேற லெவலான ட்ரீட்டா அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.